Taste the Daily. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மீண்டும் மலரும். மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அதிமுக தேர்தல் அறிக்கை இருக்கும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவாதம். ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெறுகின்ற அளவிற்கு அற்புதமான தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஆட்சி அனைத்து தர மக்களுக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கையாக அமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குறித்து விமர்சனம் செய்த திருமாவளவன் அரசியலில் இருந்து காணாமல் போவார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. அதிமுக சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி என்றும் ஒரு சாதியை வைத்து அரசியல் செய்வது இயலாத காரியம் என்றும் பேட்டி. எங்க எம்ஜிஆர் பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு வேணும், யாரா எப்படி பேசணும்னு தெரியணும். பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவரெல்லாம் இவர் விமர்சனம் செய்தா அரசியலில் காணாமல் போயிடுவார். தமிழகத்தில் சொந்த நிலத்தில் மண் எடுத்தால் விவசாயிகளுக்கு அபராதம் விதிக்கும் ஸ்டாலின் அரசு கேரளாவிற்கு லோடு கணக்கில் கல் மண் கடத்துகிறார்கள். கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி திமுக அரசு மீது கடும் தாக்கு. அங்கிருக்கிற மண்ணு மலையெல்லாம் உடைச்சு எடுக்கிற உனக்கு ஒரே சட்டம் தான், ஏழைகள் வீடு கட்டுக்கு மண் எடுத்தா நீ பணம் கொடுக்கணும். ஒரு லாரி வச்சு கஷ்டப்பட்டு ஓட்டுறவன் போய் மண்ணங்காது அவன் சொந்த இடத்துல எடுத்தாலும் நீ போய் நின்றுக்கிற, நீ போய் வட்டி கிடைக்கிற மாதிரி நின்று பணம் கேட்கிற. ஆகவே எந்த வேலையும் யாரும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, கேரளாவுக்கு தொடர்ந்து இன்னைக்கு திமுக காரன் மெயினா இன்னைக்கு மதுக்கரில் பாத்தீங்கன்னா தாண்டி கல்லு மண்ணு கேரளாவுக்கு பூரா கடத்துறீங்க. போலீஸ் தடுக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. சொந்த இடத்துல மண் எடுத்தா போலீஸ் வந்து பிடிச்சிக்குவாங்க, அதிகாரி வந்து பிடிச்சிக்குவாங்க. ஆனா கேரளாக்கு ஆயிரக்கணக்கான லோடு டெய்லி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வக்கில்லாத அரசாங்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் அமமுகவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் அதிமுகவை நோக்கி நகரும் தமிழகம். செங்கல்பட்டு மாவட்டம் வயலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணத்தின் நோக்கத்தை மக்களுக்கு விளக்கும் விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி. முன்னாள் அமைச்சர் வளர்மதி, மாநிலங்களவை MP தனபால் தலைமையில் அதிமுகவின் சாதனைகள் அடங்கிய பிரசுரங்கள் வழங்கல். கடலூரில் நியாய விலைக்கடை திறப்பு விழாவிற்கு வருகை தந்த கடலூர் திமுக MLAவை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள். இப்போதுதான் நீங்கள் கோரிக்கை வைப்பீர்களா என ஆவேசமாக திமுக MLA ஐயப்பன் பேசியதால் சலசலப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த இளைஞர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் பாலியல் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வடமங்கலம் ஊராட்சியில் தொழிலாளர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களை குறிவைத்து விற்பதற்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த 3170 போதை பாக்கெட்டுகள் பிடிபட்ட அவலம். விளம்பரத்தில் மட்டுமே திளைக்கும் ஸ்டாலினின் செயலற்ற தன்மையால் வீட்டில் வைத்து போதைப் பொருட்கள் விற்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அடுத்த ஆத்தூர் அருகே காணாமல் போன கூலி தொழிலாளி 33 நாட்களுக்கு பின்னர் தலை சிதைந்த நிலையில் எலும்புக்கூடாக மீட்கப்பட்ட அவலம். நகை காணாமல் போனதாக கொடுத்த வாய்வழி புகாருக்காக அஜித்குமாரை வீடு புகுந்து இழுத்துச் சென்று அடித்துக் கொள்ளும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை காணாமல் போனவரை கண்டுபிடிக்க முடியாமல் சடலமாக மீட்கும் நிலை.
திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் அருகே தண்டவாளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் கொலை வழக்கில் கூலிப்படையை ஏவி கொலை செய்த பெண் 2 சிறுவர்கள் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை ரோந்து பணியில் அலட்சியம் காட்டி வருவதால் கூலிப்படையினர் சர்வசாதாரணமாக கொலை சம்பவங்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆன்லைன் விளையாட்டில் 50,000 பணத்தை இழந்த விரக்தியில் இளைஞர் தற்கொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்க நடவடிக்கை எடுக்காமல் தட்டி கழிப்பதாக குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்படாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ள 25,000த்திற்கும் அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். விவசாயத்தை விட்டு வெளியேறும் நிலைக்கு தங்களை ஸ்டாலின் அரசு கொண்டு சென்றுள்ளதாக விவசாயிகள் வேதனை. சிவகங்கை அருகே சாத்தரசன் கோட்டை போலீஸ் செக் போஸ்டில் தூங்கிக் கொண்டிருந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கருப்பையா உயிரிழப்பு. எஸ்எஸ்ஐ பணிச்சுமையால் இறந்தாரா அல்லது உடல்நலம் பாதிக்கப்பட்டதா என விசாரணை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாட்டை களைவதாக ஸ்டாலின் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி செப்டம்பர் மாதம் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தீர்மானம். இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் சார்பாக நடைபெற்ற மேற்கு மண்டல ஆயத்த மாநாட்டில் தீர்மானம். மாநிலம் முழுவதும் 4,000த்திற்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற செட் தேர்வு முடிவுகள் இதுவரை வெளியாகாததால் எழுதிய தேர்வு எழுதிய ஆயிரக்கணக்கானவர்கள் விரக்தி. தந்தை பெயருக்கும் தன் பெயருக்கும் குடும்ப வழக்குகளுக்கும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சென்று இரவோடு இரவாக தீர்ப்பு வாங்கும் ஸ்டாலின் ஆயிரக்கணக்கானவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் வழக்குகளை மாதக்கணக்கில் இழுத்தடிப்பது ஏன் என தேர்வர்கள் கேள்வி. திருத்தணி முருகன் கோயிலில் 2வது முறையாக சாமி தரிசனம் செய்ய முயற்சித்த போது தடுத்த கோயில் ஊழியர்கள் மீது சரமாரி தாக்குதல் நடத்திய பக்தர்கள். தன் துறையை மறந்து கொடுத்த வாக்குறுதியை மறந்து ஆணவத்தில் பேசி வரும் அறநிலையத்துறை அமைச்சர் முதலில் தன் துறை ஊழியர்கள் மீதும் பக்தர்களின் நலன் மீதும் அக்கறை கொண்டு செயல்பட மக்கள் வலியுறுத்தல். ஸ்டாலின் ஆட்சியில் நிலவும் நிர்வாக குளறுபடிகளால் ஆவி நிறுவனத்தில் பணிக்கு தேர்வான 120 பேர் 7 மாதங்களாக நியமன ஆணைக்காக காத்திருக்கும் அவலம். கமிஷனுக்காக தனியார் நிறுவனங்களுக்கு பணியாளர்களை அடமானம் வைக்க துடிக்கும் அரசு தேர்வானவர்களுக்கு பணியை வழங்காமல் வயிற்றில் அடிப்பதாக பணி ஆணைக்காக காத்திருப்போர் வேதனை. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பேருந்து நிறுத்தங்களில் நிற்காமல் சென்றது தொடர்பாக ஸ்டாலின் அரசின் பேருந்தை வழிமறித்து ஆட்டோ ஓட்டுநர் கேள்வி எழுப்பிய நிலையில் அலட்சியத்துடன் பதிலளித்த ஓட்டுநர். விடியல் பேருந்து என கூவி வரும் ஸ்டாலின் அரசின் அறிவிப்பு வெறும் விளம்பரம் மட்டுமே என பொதுமக்கள் கண்டனம். சென்னையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ராட்வீலர் உள்ளிட்ட ஆக்ரோஷமான நாய்களை கட்டுப்படுத்த கோரிய வழக்கில் ஆகஸ்ட் 12இல் தலைமை கால்நடை அதிகாரி நேரில் ஆஜராகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாய்களை கட்டுப்படுத்துவது குறித்த திட்டத்தை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி தரப்பில் கோரியிருந்ததால் அவகாசம் வழங்கி வழக்கு ஒத்திவைப்பு. ஸ்டாலின் அரசின் உள்ளாட்சித்துறைக்கும் அறநிலையத்துறைக்கும் இடையே நடக்கும் முட்டல் மோதலால் பரிதவிக்கும் சென்னை மக்கள். 9 நாட்களாக போராடி வரும் தூய்மை பணியாளர்களை அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரை புறக்கணிக்கும் நிலையில் துறைகளுக்கு இடையே கமிஷன் தகராறால் நாற்றம் எடுக்கும் சென்னை மாநகராட்சி.
இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் உறவினர்கள் சாலை மறியல். மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்களின் உறவினர்கள் வலியுறுத்தல். கோவை அருகே தனியார் காப்பக வார்டன் சிறுவனை துன்புறுத்திய வீடியோ 8 மாதத்திற்கு பிறகு வெளியான நிலையில் தாமதமாக வழக்கு பதிவு செய்த காவல்துறை குற்றவாளியை பிடிக்க முடியாமல் திணறல். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தனியார் நடத்தும் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்களை பராமரிக்கும் காப்பகத்தில் பாதுகாப்பு கேள்விக்குறி. தமிழ்நாட்டின் மரக்காணம் புதுச்சேரி இடையே 4 வழிச்சாலை திட்டத்திற்கு 2157 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒப்புதல். திட்டம் நிறைவேற்றப்பட்டால் போக்குவரத்து நெரிசல் குறைவு மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பொருளாதார மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு தடையற்ற இணைப்பு கிடைக்கும் என தகவல். கடலூர் மாவட்டம் முருகன்குடி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய கட்டாய வசூல் நடப்பதாக குற்றச்சாட்டு. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே யானை தாக்கி உயிரிழந்த இளைஞரின் உடலை உடற்கூறு ஆய்வு செய்ய 4 கிலோமீட்டர் தூரம் தொட்டில் கட்டி தூக்கிச் சென்ற அவலம். ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே செக்கான் ஏரியில் இருந்து வெளியேறிய உபரி நீர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சூழ்ந்ததால் நோயாளிகள் பொதுமக்கள் அவதி. முந்தைய அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற மராமத்து பணிகளை தொடர்ந்து நீர்நிலைகளை ஆழப்படுத்தி இருந்தால் தண்ணீர் வீணாகுவதை தடுத்திருக்க முடியும் என விமர்சனம். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் பகுதியில் உள்ள மகான் சர்தார் ராவுத்தர் சாஹிப் தர்காவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற 364வது மத நல்லிணக்க கந்தூரி திருவிழா. இந்து பெண்கள் தீப்பந்தம் ஏந்தி முன்செல்ல, நாட்டிய குதிரைகள் மேளதாள வாத்தியங்களுடன் ஏற்ப நடனமாட, வண்ண மின்சார விளக்கு அலங்காரங்களில் நடைபெற்ற திருவிழாவில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. திருப்பதி திருமலையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஏழுமலையானின் கருட வாகன சேவையின் சோதனை ஓட்டம். பௌர்ணமி தினத்தை ஒட்டி கோலாகலமாக நடைபெற்ற கருட வாகன புறப்பாட்டில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தலைநகர் டெல்லியில் கனமழையால் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்த சோகம். இடிபாடுகளில் சிக்கிய பலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. பண்டிகை கால சிறப்பு சலுகையாக ரயில் டிக்கெட் கட்டணத்தில் 20% தள்ளுபடி அளிப்பதாக ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. பயணிகளுக்கான கட்டண சுமையை குறைக்கும் நோக்கில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தில் வரும் 14ஆம் தேதி முதல் முன்பதிவு தொடக்கம். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று போட்டியில் ரஷ்ய வீராங்கனை வெரோனிகா 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். மற்றொரு முதல் சுற்று போட்டியில் அமெரிக்காவின் கேதரின் மெக்னலி ஆஸ்திரேலிய வீராங்கனையை வீழ்த்தி அபாரம்.
2026 IPL-க்காக அணியில் அதிரடி மாற்றங்கள் செய்ய உள்ள CSK நிர்வாகம். தோனி அணியில் இடம்பெறுவார் எனவும், கடந்த முறை அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டு சரிவர செயல்படாத வீரர்களை கழற்றிவிட CSK திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்று போட்டியில் அமெரிக்காவைச் சேர்ந்த இந்திய வம்சாவளி வீரர் நிசேஷ் பசவரெட்டி அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். ஆஸ்திரேலியா வீரருடன் மோதிய நிசேஷ் 7-5 என்ற புள்ளி கணக்கில் வென்று அசத்தல். ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக உள்ள ரஜினியின் கூலி பட டிக்கெட் விலையை 500 ரூபாயாக நிர்ணயிக்க தியேட்டர் உரிமையாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக புகார். படத்திற்காக போட்ட முதலீட்டை உடனடியாக எடுக்க வேண்டும் என அழுத்தம் எங்கிருந்து வருகிறது? அரசு விதிகளை மீறுவது குறித்து விசாரணை தேவை என்கிறார்கள் ரசிகர்கள். துல்கர் சல்மான் நடித்துள்ள காந்தா படத்தில் இருந்து பனிமலரே என்ற பாடலின் லிரிக்ஸ் வீடியோ வெளியீடு. வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் பாடலின் லிரிக்ஸ் வீடியோவை வெளியிட்ட படக்குழு. ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் சாலையோர பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10 பெண்கள் உட்பட 25 பேர் உயிரிழப்பு. உறவினரின் இறுதிச் சடங்கை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது நிகழ்ந்த விபத்தில் படுகாயமடைந்த மேலும் 20 பேருக்கு சிகிச்சை. லெபனான் நாட்டில் ஆயுத கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. ஆயுத கிடங்கில் வெடிப்பொருட்களை ராணுவ வீரர்கள் சோதனை செய்தபோது வெடித்து சிதறிய பயங்கரம். இரண்டாயிரத்து 30ஆம் ஆண்டுக்குள் நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க நாசா விண்வெளி மையம் திட்டம். பூமியின் வளிமண்டலம் வழியே அணுக்கதிர் பொருட்களை ஏவுவது பாதுகாப்பு அபாயத்தை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கை. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 6 மாத கால ஆராய்ச்சி பணிகளை முடித்துவிட்டு 4 விண்வெளி வீரர்கள் பூமிக்கு பத்திரமாக திரும்பினர். தரை இறங்கிய வீரர்கள் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக நாசா உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் இந்த சாதனை விண்வெளி ஆய்வில் புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது.